அவங்க என்ன தெரியுமா, என்னவானாலும் சரி தீர்மானத்தில் உறுதியா இருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தீர்மானத்தில் உறுதியா இருந்தியா? ஒரு வீட்டில் இப்படி சந்தர்ப்பம் நடந்துச்சான். அந்த பிரதர் அன்னைக்கு காலைல ஃபாஸ்டிங்கா, சிஸ்டருக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க, அதிகாலையில் எழும்பி அன்னைக்கு வீட்டில் அவங்க இட்லி வச்சு 2 சட்னி வச்சு சாம்பார் வச்சு கேசரி வச்சு வடை வச்சுட்டாங்க. சாப்பிடுங்க. அவர் சொன்னார், இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங்மா, இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங். அவங்க சொன்னாங்க, ஏங்க என்னங்க 2 சட்னி சாம்பார் கேசரி இவ்வளவு செஞ்சியா, வடையா கேசரியா? அவங்க சொன்னாங்க, சரி இன்னைக்கு சாப்பிடுங்க, நாளைக்கு உபவாசம் இருந்துக்கோங்க. சரி விடு, கொண்டு வா. எதுக்கு? ஒரு கேசரிக்கு மாறிச்சா? எத்தனை பேர் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கீங்க? எத்தனை பேர் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கீங்க? என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆல உயரமாய் என்ன துன்பங்கள் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் என்னை கைவிட மாட்டார். உண்டனக்கு 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 அப்போ ஒரு சின்ன காரியத்துக்காக உன் தீர்மானத்தை விட்டுறாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன காரியத்துக்காக, ஒரு அற்ப சுகத்துக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போய்விட்டான். ஒருவேளை வைத்து கூலியா, ஒருவேளை வைத்து கூழுக்காக வா அப்படின்னு விட்டுட்டான். ஒரு சின்ன காரியத்துக்காக அபிஷேகத்தை விட்டுட்டியா? ஒரு சின்ன காரியத்துக்காக ரட்சிப்பை விட்டுட்டியா? ஒரு சின்ன காரியத்துக்காக சத்தியத்தை விட்டுட்டியா? ஒரு சின்ன காரியத்துக்காக மேன்மையான ஊழியத்தை விட்டுட்டியா? ஒரு சின்ன காரியம் ஐயா, ஐயா விடாத. தீர்மானத்தில் உறுதியாயிரு, தீர்மானத்தில் உறுதியாயிரு. என்ன வந்தாலும் சரி நான் இந்த இயேசுவை பின்பற்றுவேன். யார் கைவிட்டாலும் சரி இந்த இயேசுவை பின்பற்றுவேன். எந்த அக்கினி வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலோ, எந்த கஷ்டம் வந்தாலோ, எந்த கவலை வந்தாலோ, எந்த கண்ணீர் வந்தாலோ, எந்த நிந்தை வந்தாலோ இந்த இயேசுவை விட்டு வழி விலக மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறீங்க? என்ன பிரதர் சர்ச்சுக்கு வரல? கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை. என்ன சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? ஆமா, என்ன சின்ன பிரச்சனை. கடலுக்கு 2 பேர் குளிக்க போனானா? ஒருவன் வெகு சீக்கிரமாய் குளித்து விட்டு கரை திரும்பி விட்டான். தன் நண்பனை அணுகி கேட்டான், காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது, வேகமாய் நீராடி விட்டு கடந்து வா. அவன் சொன்னான், காத்திரு காத்திரு. இவன் அவனிடத்தில் மறுபடியும் கேட்டான், காத்திருக்க காரணம் என்ன? அவன் சொன்னான், கடலிலே அலைகள் எப்பொழுது அமரும் என்று காத்திருக்கிறேன். அலைகள் அமரும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? குளித்து விட்டு கரை திரும்புகிறேன். நண்பன் சொன்னான், கடலிலே ஒரு நாளும் அலைகள் அமர்வது இல்லை. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, பிரச்சனை, என் பிரச்சனை பாஸ்டருக்கு எப்படி தெரியும்? என் பிரச்சனை உங்களுக்கு எப்படி சிஸ்டர் தெரியும்? என் பிரச்சனை உங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும்? பிரச்சனையில் இருக்கும் பொழுதே நீ ஆண்டவரை தேட மாட்டேங்கிற. பிரச்சனை இல்லாத போது எப்படி கர்த்தரை தேடுவாய்? தீர்மானத்தில் உறுதியாயிரு. ஒரு தீர்மானம் பண்ணினியா, என்னவானாலும் சரி, புருஷனுக்காக மாத்தாத, மனைவிக்காக மாத்தாத, பிள்ளைக்காக மாத்தாத, ஆகாரத்துக்காக மாத்தாத, சந்தர்ப்பத்துக்காக மாத்தாத, பணத்துக்காக மாத்தாத, குடும்பத்துக்காக மாத்தாத, உறவுகளுக்காக மாத்தாத. என்ன தீர்மானம் பண்ணியோ அந்த தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் உறுதியாயிரு. அல்லேலூயா. ஊழியக்கார பிரசங்கத்துக்கு வேறு ஒரு பக்கத்தில் இருக்கிற மாநிலத்துக்கு போயிருந்தார்.
அந்த ஊழியக்காரர் அந்த மாநிலத்துக்கு பிரசங்கத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி அநேக எதிர்ப்புகள் புறப்பட்டது. அந்த எதிர்ப்புகள் மத்தியில் அவர் ஊழியத்துக்கு கடந்து போயிருந்தார். அவர் விதமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய டேபிளுக்கு ஒரு துண்டு சீட்டு அவருடைய டேபிளுக்கு கடந்து சென்றது. அந்த துண்டு சீட்டை படித்து பார்த்தா அந்த துண்டு சீட்டிலே எடுத்து எழுதப்பட்டிருந்தது, உம்முடைய மனைவி பிரயாணம் பண்ணும் பொழுது அகால மரணம் அடைந்து விட்டார் என்று சொல்லி. அந்த துண்டு சீட்டை படித்தவர் பிரசங்கத்தை தொடர்ந்து செய்யவா இல்லாவிட்டால் பிரசங்கத்தை முடித்து வீடு செல்லவா என்கிற இரண்டு குழப்பமான நிலவரத்திலே பிரசங்கத்தை தொடர்ந்தார். பிரசங்கத்தை தொடர்ந்து முடித்தார். பிரசங்கம் முடித்த உடனே அவர் யாரிடத்திலையும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளவில்லை. அவர் தனக்குள்ளே வைத்துக் கொண்டார். மறுபடியும் அவருக்கு அடுத்த சோதனை, உனக்கு 3 நாள் கன்வென்ஷன், முதல் நாள் பிரசங்கத்தில் இப்படி, 2வது நாள் நீ கண்டினியூ பண்ண போறியா, வீட்டுக்கு போறியா? அவர் 2வது நாளும் போகவில்லை, 3வது நாளும் போகவில்லை. 3 நாள் பிரசங்கத்தை முடித்து 4வது நாள் அதிகாலையிலே தன் வீட்டுக்கு கடந்து போய் தன் வீட்டினுடைய காலிங் பெல்லை அவர் அமர்த்துகிறார். கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. யார் கதவை திறப்பார்கள் என்கிற ஒரு கேள்வியில, ஒரு ஏக்கத்தில், ஒரு தாகத்தில், என் மனைவி அகால மரணம் அடைந்து விட்டால் அவளை யார் அடக்கம் பண்ணினார்களோ தெரியவில்லை, உறவுகள் என்னை தார்மாரா பேசுவார்கள், இவன் இயேசு இயேசு என்று அழைகிறானே, இவன் ஊழியம் செய்கிறானே, என் பிள்ளைகள் எங்கே இருப்பார்கள் என்று பல கேள்விகள்ல, பல விதமான அனுபவங்கள்ல அவர் கடந்து வந்து அடைக்கப்பட்டிருந்த கதவுக்கு அருகே இருந்த அந்த காலிங் பெல்லை அவர் அமர்த்துகிறார். காலிங் பெல் அமர்த்தப்பட்ட பொழுது, ஓசை ஒலிக்கப்பட்ட பொழுது, உள்ளே இருந்து வெளியே கதவு திறக்கப்பட்டது. கதவு திறக்கப்பட்ட பொழுது வெளியே வருவது யார் தெரியுமா? அவருடைய மனைவி. அவருடைய மனைவி. அவருக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? அவர் அங்கே ஊழியம் செய்வாரா, செய்ய மாட்டாரா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிசாசு பொய்யன், பிசாசு பொய்க்கு பிதா, பிசாசு உன்னை பயமுடுத்துவான். ஆனால் தீர்மானத்தில் உறுதியாயிரு. பிள்ளைக்காக மாத்தாத, குடும்பத்துக்காக மாத்தாத, உறவுகளுக்காக மாத்தாத, என்னவானாலும் சரி, இந்த ஜீவன் போனாலும் சரி, இந்த ஜீவன் வந்தாலும் சரி, ஒரே ஒரு தரம் பிறப்பு, ஒரே ஒரு தரம் மரணம். இந்த மரணம் வருகிற வரைக்கும் தீர்மானத்தில் உறுதியாயிரு. அல்லேலூயா. உறுதியாயிரு, உறுதியாயிரு. Take your own time and right decision. எவ்வளவு காலம் வேணுமே எடுத்துக்கோ. ஆனால் இயேசு தான் தெய்வம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா அவரை விட்டு ஒருவரையும் பின்வாங்காத. அல்லேலூயா. கொஞ்ச நாள் இயேசு, கொஞ்ச நாள் உலகம் இல்லை. தீர்மானத்தில் உறுதியாயிருங்க. தீர்மானத்தில் உறுதியாயிருந்தபடினால இவர்களுக்கு கதவு திறக்கப்பட்டது. என்ன கதவு தெரியுமா? அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒருவர் உலாவ ஆரம்பித்தார். அக்கினியின் மத்தியிலே ஒரு உலாவ ஆரம்பித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கையில அந்த அக்கினியின் மத்தியில அவருடைய தலை முடி கூட ஆண்டவர் கருக விடவில்லை. நீ கர்த்தருக்காக தீர்மானத்தில் உறுதியா இருப்பாயனா உன்னுடைய தலை முடிய கூட கருக கர்த்தர் விட மாட்டா. நான் முந்தா நாள் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தேன். ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எதெல்லாம் கட்டினாங்க? கையை கட்டிட்டாங்க, காலை கட்டி, கயிறெல்லாம் போட்டு கட்டி அவங்க என்ன பண்ணாங்க? தூக்கிட்டு போனாங்க. அப்போ காலை 2 பேர் தூக்கி இருப்பாங்க, சரீரத்தை தூக்கி கொண்டு என்ன பண்ணுவாங்க? போட்டாங்க. அப்போ இந்த கட்டை அறுத்தது யாரு? இவங்க தலை மூடி கூட கருகலையா. அப்போ கட்டை அறுத்தது யாரு? அல்லேலூயா. அந்த அக்கினி இவங்க கட்டெல்லாம் அறுத்துருச்சு. ஆனால் இவங்க விடுதலையோடு உலாவுறாங்க, விடுதலையோடு உலாவுறாங்க. ஏன் தெரியுமா? நீ கர்த்தருக்காக தீர்மானத்தில் உண்மையா இருந்தா கர்த்தர் உன்னை கட்ட எவனை விட மாட்டார். செய்வனை கட்ட விட மாட்டாரு, மந்திரம் கட்ட விட மாட்டாரு, வியாதி கட்ட விட மாட்டாரு, சமாதானம் உங்களுடைய வீட்டில் அல்லேலூயா சமாதான கேட கட்ட விட மாட்டாரு, போராட்டத்தை கத்தர் கட்ட விட மாட்டாரு. எத்தனை பேர் கட்டினாலும் அந்த கட்ட அதே அக்கினியில கத்தர் அறுத்து போடுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உன் தீர்மானத்துல உறுதியாயிரு. அங்கிட்டு இங்கிட்டும் 2 மனதில் குந்தி குந்தி நடக்காத, 2 நினைவோடு இருக்காத, 2 இருதயத்தோடு இருக்காத, 2 பேருக்கு ஊழியம் செய்யாத, கொஞ்சம் கிறிஸ்து கொஞ்சம் உலகம் இருக்காத, ஒண்ணு போல கர்த்தரே தெய்வமானால் அவரை பின்பற்ற.